ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. கல்யாண வீட்டுக்கெலாம் போனோன்னா ரொம்பவே டேஸ்டியான சைட் டிஷ் வாழைக்காய் வறுவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்குறோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 சின்னதாக பட்டை, 3 லவங்கு. இது பார்த்திங்கன்னா கசகசா 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பப்பி சீடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நல்லா துருவி தேங்காய் எடுத்துக்கிட்டேன், தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாமே மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கணும். மையை அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குறைன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 2 வாழைக்காய் இருக்கும் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக க்யூபுங்களாட்டம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் காத்துக்கிற மாதிரி சேர்த்துங்க. இப்போ எல்லாமே இதில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கையால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் ரெஸ்ட் பண்ண. அடுப்பில் பேன் வச்சு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த வாழைக்காய்க்கு இதில் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா ஒரு 90% ஆகிற வரைக்கும் இதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா 90% வெந்திருக்கக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நம்ம இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணக்குள்ளே வறுத்துட்டு செஞ்சால் தான் அது அவ்வளோ அந்த மசாலா எல்லாமே அதில் சேரக்குள்ளே வறுத்த சுவையில் நல்லாவே உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் இன்னொரு பேட்சும் இருக்குது இல்லைங்களா, இதுவும் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த சேனலில் வாழைக்காய் வச்சு நான் டிஃப்ரெண்ட்டாக வறுவலும் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு வாழைக்காய் பொடி மாசும் செஞ்சுருக்கிறேன். 2 லிங்க்குமே கீழே கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. பாருங்கள், நல்லாவே இந்த மாதிரி உங்களுக்கு வறுபட்டு இருக்கணும். இதுலேயே உங்களுக்கு 90% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த வாழைக்காய்க்கு இப்போ தனியாக வச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு இப்போ கடுகு எடுத்துருக்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு. நம்ம வாழைக்காய் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய். இப்போ இதில் போட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த மசாலாலாம் சேரக்குள்ளே கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி இருக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், நிறையா போடணுன்ட்டுல. இதுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இதில் நான் பவுடர் மசாலா எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும். இதில் நான் கரம் மசாலா தூள் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் கூட போட முடியும். நல்லா உங்களுக்கு கறி சுவையில் இருக்கும். இந்த மாதிரி போட்டு நம்ம செய்யக்குள்ள தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் சின்னதாக. நம்ம மசாலா வதங்குனதுமே இந்த தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா குறைன்ட்டு, இந்த மசாலாவும் இதில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு வதக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தண்ணி சேர்த்தேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த மசாலா எல்லாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும்
பாருங்கள் நம்ம போட்ட தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து இப்போ கொஞ்சம் வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். மொதலையும் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாக்கோசரம் நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். பார்த்து சேருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து வாழைக்காய் வந்து போடுறதால அது உங்களுக்கு நல்லா பைண்டிங்காக இருக்கிறதுக்கோசரம் தான் வந்து அந்த 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம் மறுபடியும். இப்போ இது மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடக்குள்ள உங்களுக்கு கறி சுவையில் வந்து நல்லாவே வந்து இந்த வாழைக்காய் இருக்குங்க. இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கரியாண்டர் லீஃப் சாப் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா எல்லாம் செய்கிறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி வந்து வாழைக்காயில் நம்ம இது செஞ்சுருக்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் மட்டும் இல்லாத இது வந்து உங்களுக்கு சப்பாத்தியோடைய வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதுக்கும் சேர்த்து ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து இருக்குது. இது நீங்கள் ரச சாதத்தோடையும் சாப்பிட முடியும், சாம்பார் சாதம், இந்த மாதிரி நீங்கள் எதுக்கெல்லாம் இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். சப்பாத்தி கூட வந்து ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டிஷ்ஷுக்கு டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. Enjoy your food.